போதும். இந்த வீரா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா பொங்கல் சாப்பிடலாம் வா. அதோ வர வலிமா. ஐயோ கார்த்தி, இந்தா கொடுத்த. சூர்யா, ஏண்டா நீ ஏன் அங்க போய் தனியா நின்னுட்டு இருக்க? வேடிக்கை பாத்துட்டு இருக்கியா? எப்படி இங்கே ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கட்டிட்டு போயிடலான்னு பாக்குறியா? வாடா, அப்புறம் பாக்கலாம் வா. உனக்கு இந்த ஊர்ல நிறைய முறை பொண்ணு இருக்கு. நம்ம ஊருக்கு போறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம் வா. நீ வேற பேசாம இருந்த. ஏன் நீ கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லையா? நான் கேட்டல்ல, இவனுக்கு இப்பவே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு தான் இந்த கோயில்ல இருந்து கிளம்புறோம். சரிதான், நல்ல பொண்ணா பாத்துடலாம். வா வா, இப்ப பொங்கல் சாப்பிடல வா. இந்த சாப்பிடு. அடுத்து உன் கல்யாணம் தான் கன்ஃபார்ம். நடந்தா பாத்துக்கலாம். வள்ளி, இது யார் வச்ச பொங்கல்? அது உன் கார்த்தி சித்தப்பா வச்ச பொங்கல். இது உன் வீரா சித்தி வச்ச பொங்கல். கார்த்தி சித்தப்பா, என்ன சித்தப்பா இப்படி சதுப்பி வச்சிருக்கீங்க? பொங்கல் நல்லாவே இல்ல. வீரா வச்ச பொங்கல் தான் சூப்பரா இருக்கு. கனிப்பாப்பா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாமிக்கு வச்சதுல சொன்ன என்ன? வீரா தங்கச்சி தானே பிறந்தா சித்தி. அப்படியே அவங்க பொங்கல் மட்டும் நல்லா இல்ல. சமைக்கும் போது சமையல்ல கவனம் இல்லைனாதான் சமையல் நல்லா இருக்காதுன்னு நீங்க தானே வள்ளியம்மா அடிக்கடி சொல்லுவீங்க. அப்ப இவங்க கவனமா சமைக்கலையா? சரி சரி குட்டி, நீ சீக்கிரம் சாப்பிட்டு முடி. நான் வேணா ஊட்டி விடவா? ஒண்ணும் வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். அடுத்த தடவையாவது நீங்க பொங்கல நல்லா வைங்க சித்தப்பா. இப்படி வச்சா சாமிக்கு பிடிக்காது. உனக்கும் இருந்தாக்க அப்படி என்னதான் பிரச்சனை? ஏன் எங்க பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏன்டா அவ அழுகிற வரைக்கும் திட்டிக்கிட்டு இருக்க? உனக்கு எதுக்கு இதெல்லாம்? இந்த குடும்பத்தில் நடக்கிற முக்காவாசி பிரச்சனைக்கு காரணமே நீதான். நீ நல்லவ மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்றியா? என் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். உன் வேலை என்னவோ அதை முதல்ல பாரு. டேய், தப்புடா, தப்பு தப்பு. அதுவும் சொந்த பந்தத்து முன்னாடி எல்லாம் பொண்டாட்டியை விட்டு கொடுக்கறது ரொம்ப தப்பு. டேய், நீ உன் பொண்டாட்டி மேல என்ன மரியாதை வச்சிருக்கியோ அதுதான்டா ஊர் உனக்கு கொடுக்கும். புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து 4 செவத்துக்குள்ள தாண்டா பிரச்சனையெல்லாம் வச்சுக்கணும். 4 பேர் கேட்கற மாதிரி வச்சுக்க கூடாது. அது யாருக்குமே நல்லது இல்லடா. முதல்ல போய் பிருந்தாட்ட சாரி கேளு போ. கேட்க முடியாது, முடியாது. என்ன பண்ணுவ? ஏண்டா, உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு அட்வைஸ் பண்ற? அண்ணியோட சாவுக்கு காரணமானவன் தானே நீ. வீராவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி அந்த விஜய கொலை பண்ணவன் தானே நீ. உன் மேல நான் கொலை வெறியில இருக்கேன். இந்த அண்ணன் தம்பிங்கிற உரிமை எடுத்துக்கிட்டுலாம் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. போடா. வர்ற கோவத்துக்கு 4 இழு இழுத்துறாமான் இருக்கு. அப்புறம் முடிவு பண்ணுவோம். வாங்க வாடா. வரேன். வாடா வா. வாங்க வா. மூஞ்சியே உம்முன்னு வச்சிருக்க. வா சிரிய கொஞ்சம். மேடம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிலாவு நட்சத்திரமும் ஒன்னா இருக்கு. இன்னும் 2 நாள்ல பௌர்ணமி. கிட்டத்தட்ட 3/4 அளவுக்கு வளர்ந்த நிலா. நின்னு பாத்துட்டு போங்க.
ஏ நில்லு, என்னாச்சு? இப்ப ஏன் யாரோ விரட்டுற மாதிரி ஓடுற? நான் எதுவும் பேச மாட்டேன். நீயும் அமைதியா நில்லு, நானும் அமைதியா நிக்கிறேன். இத பாக்கறதுக்காக தானே கிணத்தடிக்கு வந்த. பார்த்துட்டு போ, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். முதல் பார்வை விழுந்த நொடி மனம் முழுதும் வசந்தமானதே. உன் கை கோர்த்த பாதையிலே என் வாழ்க்கை அர்த்தம் கண்டதே. மழை துளியில் நனைந்த சிரிப்பு மரம் கூட நிழலாய் நின்றதே. உன் பெயரை காற்று சொல்